வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல்ஆர்டி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் வரும், ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குள்ள மொபைலுக்கு வந்துடும். நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. 29/9/2025 பாக்யதாரா ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 22க்கு உண்டான கெஸ்ஸிங்கை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 28/9/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 167 அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. நம்ம கெஸ்ஸிங் எடுத்தது ஒரு நாளுக்கும் அடுத்த ஒரு நாள் ரிசல்ட் வராமல் அப்படியே அந்த ரிசல்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படின்னா அந்த கெஸ்ஸிங்கோடைய தான் மேட்ச் ஆகியே தான் நமக்கு வந்தது. 6 கோடியே தான் மேட்ச் ஆகி வந்தது. சரி 605 தான் மேட்ச் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி எடுத்திருந்தேன். ஆனால் டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. அந்த ரிசல்ட் கரெக்டாக அடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு இந்த கன்ஃபியூஷனே வந்திருக்காது. டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணி தள்ளி வச்சனால நமக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஸ் ஆனதால நான் வந்து வீடியோ எதுவுமே போடலை. அந்த பழைய வீடியோவோட தம்ப்நெயில் மட்டும்தான் மாற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கு உண்டான டேட்டுக்கு டோட்டலாக வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வின்னிங்கே வந்து எல்லாமே சொதப்பிடுச்சு. சரி பரவாயில்ல. 29/9/2025 பாக்யதாரா ட்ரா நம்பர் 22க்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். வீடியோ வந்து தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதே கண்டிப்பாக தெரியாது. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்ல வர டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கு உண்டான போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா நான் மறுபடியும் 6-1 தான் கொண்டு வந்திருக்கேன். ஏ போலில் 6 அல்லது 1, பி போலில் பார்த்தோம்னா 1 மற்றும் 6, சி போலில் 6 மற்றும் 1 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். உங்களோட கணக்கு வழக்கில் ஏ போலில் 6-1, பி போலில் 1-6, சி போலில் 6-1 வருதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் வந்து எனக்கு மட்டும் யூஸ் இல்லை, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வச்சுட்டு வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கை பார்ப்பாங்க. அது மேட்ச் ஆகாமல் இருக்கும். அதில் உங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து நம்ம போடுற கெஸ்ஸிங் வந்து அவங்களோட கெஸ்ஸிங்லேயும் மேட்ச் ஆகும். அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸு, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நமக்கு உபயோகம், அதாவது நம்ம அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆனால் அவங்களால நமக்கு ஒரு உபயோகம் இருக்கும், நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்மளால அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களால நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங்ஸ் வந்தாலும் அது வந்து வெளிப்படையாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிறேன். அது வந்து எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் ஒரு ட்ரிக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நான் வந்து வீடியோ போடுறேன், நீங்கள் வந்து வீடியோ போடலை அப்படின்னு சொன்னால் உங்களோட கெஸ்ஸிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். உங்களோட கருத்து என்னவோ, உங்களோட கணக்கு என்னவோ அதை வந்து அங்கே சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மெயின் கான்செப்டே. ஓகே நம்பர்களே, இன்றைக்கு உண்டான ஆல் போர்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 6 மற்றும் 1 நம்ம போர்டுக்கு என்ன நம்பர் கொண்டு வருவோமோ அதே தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். 6 அல்லது 1 இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே இறங்கினாலும் நமக்கு ஒரு ஏபிபிசிஎஸ்சி ஒரு தரமான ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிற நான் இதை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி உண்டான சிங்கிள் ஷாட் 100% பார்த்தோம் அப்படின்னா நம்ம 6ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி என்னோட கணக்கில் வந்து 6ஆம் நம்பர் வந்து சிங்கிள் ஷாட்டில் 100% ஸ்ட்ராங்காக வரனால ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி 6ஆம் நம்பர் வந்து 100% கொண்டு வந்திருக்கேன். 1ஆம் நம்பர் சப்போர்ட் நம்பராக கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆகிற நம்பர் எடுத்து யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க நண்பர்களே. இது மேட்ச் ஆனால் மட்டும் எடுங்க, மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக விட்டுருங்க. இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஎஸ்சி ஆல் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா அமைஞ்சிருக்கு 16 செட்டு. 60, 65, 64, 02, 18, 19, 12, 52, 06, 56, 46, 20, 81, 91, 21, 25 அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 16 செட் அமைஞ்சிருக்கு. இந்த 16 செட்டிலேருந்து ஒரு ஏபியோ, பிசியோ, ஏசியோ ஏதாச்சும் வந்து ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட கணக்கு வழக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுங்க, மேட்ச் ஆக பட்சத்தில் கண்டிப்பாக விட்டுருங்க நம்பர்களே. இந்த 16 செட்டு நம்மளால் போட முடியாது இல்லையா, அதனால் ஃபில்டர் பண்ணி நம்ம பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சின்னு தருவோம். அந்த பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி இன்றைக்கி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60, 65, 64, 19, 06, 56, 46, 91 அப்படின்னு சொல்லி ஒரு 8 செட் அமைஞ்சிருக்கு. இந்த 8 செட்டுமே இந்த 16 செட்லேருந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த 8 செட்டில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். மேட்ச் ஆக பட்சத்தில் கண்டிப்பாக விட்டுருங்க. இன்றைக்கு உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மொத்தம் ஒரு 6 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அந்த 6 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 604, 654, 180, 185, 190, 195 அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இந்த 6 பாக்ஸ்லேருந்து ஒரு 3 டிஜிட் வின்னிங் கொடுத்தோம்னா ஒரு தரமான ஒரு வின்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தோம்னா 604, 654 அப்படின்ற இந்த 2 பாக்ஸ் வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன்.
இந்த 2 பாக்ஸில் இருந்து ஒரு 3 டிஜிட் வின்னிங் வந்தாலும் சூப்பரான ஒரு கெஸிங் கொடுத்தா இருக்கும். இந்த 4 பாக்ஸில் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 2 பாக்ஸ் செட் ஆகலை, இந்த 4 பாக்ஸில் ஏதாவது செட் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்குற அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.